சார், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். சார், உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும். ரொம்ப சந்தோஷங்க. ஸோ கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இயருக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்றோம் நம்ம ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு எல்லா கேட்டகரியிலயும் நம்ம ஓகேங்க. ஸ்கீம் செலக்ஷன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஓகே சார். அதுக்கான என்ன ரெக்கமெண்டட் ஸ்கீம்ஸ்ன்றத தான் பார்க்க போறோம். கண்டிப்பா சார். பாத்துடலாம். ஓகேங்க. இதுல நமக்கு தெரியும் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வந்தோம்னாவே அது வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆமா லார்ஜ் சார். கேப், மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஸ்மால் கேப், வேல்யூ ஃபண்ட், கான்ட்ரா ஃபண்ட், அக்ரெசிவ் ஹைபிரிட், இஎல்எஸ்எஸ் கேட்டகரி அந்த மாதிரி ஓகே. நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஸோ சார். எந்த ஒரு ஃபண்டுமே நம்ம செலக்ட் பண்றதுக்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ற கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி பொறுத்து இருக்குங்க. மினிமம் ஒரு 3 இயர்ஸாவது பார்க்கணும். ஓகே. அதுக்கு ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம அதான ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்ப்போம். ஸோ 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுன்னா 10 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்குறோம். இல்ல ஓகே ஒரு சார். சிலருக்கு 5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஓகே இப்போ சார். 2 இன்வெஸ்டர் இருக்காரு. ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. இன்னொருத்தர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 இன்வெஸ்டருக்குமே ரிட்டர்ன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே சார். ஏன்னா அன்னைக்கு தேதியில மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ் எவ்வளவு விழுந்திருக்கோ ஏறி இருக்கோன்றத பொறுத்து இருக்குங்க. அப்போ ஓகே நம்ம சார். வந்து இந்த 2 ரிட்டர்ன்ஸை வச்சுட்டு டிஃபரன்ஸ் இருக்குன்றதுனால நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா சார். ஸ்கீம் செலெக்ஷன்ல வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டே இந்த 3 இயர்ஸ்னா இன்னில இருந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ்ங்க. ஓகே சார். டெய்லி பேசிஸ்லயே நம்ம வந்து பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் பின்னாடி போயிட்டு அது கம்ப்ளீட்டா நம்ம பார்க்குறோம். 3 இயர்ஸ்க்கு எனி பாயிண்ட் ஆஃப் டே அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஓகே சார். என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இதே 5 இயர் ஹிஸ்டரி உள்ள ஃபண்டுக்கு 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம். 10 இயர்ஸ் ஹிஸ்டரினா 10 இயர்ஸ். அப்போ நமக்கு வந்து தெரியும் எனி பாயிண்ட் ஆஃப் த டே, எனி பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபண்டு கொடுத்துருக்கு. ஓகே. அதுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்படி ரோலிங் ரிட்டர்ன் ஃபில்டர் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போயிடும். கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா யாரு ஆல்ஃபா கொடுத்தாங்க. ஆல்ஃபா தானங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா சார். எவ்வளவு கண்டிப்பா. எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். ஏன்னா நிறைய பேர் அந்த இது கேட்டவங்க நான் உங்ககிட்ட கூட நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே போய் போட்டுடலாங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவுக்கு பொருந்துங்க. ஓகே சார். ஓகே. நம்மள வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸை பீட் பண்ணி நிறைய ஆல்ஃபா கொடுத்த நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஓகே சார். ஓகேங்களா? சோ ஆல்ஃபா வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஆல்ஃபா எடுத்ததுக்கு அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரேஷியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே சார். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், அவங்க ஜென்ரலா அதான் அவங்களுக்கு வந்து வார்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பா. அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜரும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த கண்டிப்பா. எடுக்கிற ரிஸ்க்கு என்ன அவங்க ரிவார்டு, என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பா சார். ஆமா. அப்போ 2 ஸ்கீம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே லார்ஜ் கேப்லயோ சரி, இல்ல மிட் கேப்ல ஸ்மால் கேப்போ மல்டி கேப் எந்த ஒரு கேட்டகரியிலுமே 2-3 கம்பெனிஸ் இருக்காங்க, ஏஎம்சிஸ். ஓகே சார். யாரு ஹையஸ்டா ஆல்பா கொடுத்தாங்கன்றத நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஆனா அந்த ஹையஸ்ட் ஆல்பா வந்து லோ ரிஸ்க்லயே ஒரு ஹையா ஆல்பா கொடுத்தாருன்னா அதானே பெட்டர். கண்டிப்பா. ரிஸ்க்கும் கம்மி நம்மளுக்கு. ரிஸ்க்கும் கம்மி. இப்ப ஒரு குவாண்ட் எடுத்துக்கிறோம். அவங்க ஹை ரிஸ்க் எடுத்துட்டு ஹை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு அதோட கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் எடுத்துட்டு அதே ரிட்டர்னை கொடுக்குறாருன்னா அப்ப நம்ம வந்து அந்த குவாண்ட்டுக்கு பதில் ஒரு ஏஎம்சி இருக்காங்க பாருங்க, அவங்க தானே பெட்டர். கண்டிப்பா சார். ஆமா. ஸோ அதுக்கு ரிஸ்க் ரேஷியோஸ் பார்ப்போம். ரிஸ்க் ரேஷியோஸ்னா வந்து டீட்டெயிலா போகாம அவுட்லைனா என்னென்ன பார்ப்போம்னா பீட்டான்னு ஒன்று பார்ப்போம். ஓகே சார். ஓகேங்களா? பீட்டானா வந்து என்னன்னா 1க்கு லெஸ் தேன் 1 இருந்துச்சுனாவே நல்ல ஒரு ஸ்கீமுங்க. ஸோ அதுல ஃபில்டர் பண்ணிடுறோம். 1க்கு மேல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக ரிஸ்க் எடுக்கிறாங்க ஓகே சார். அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லெஸ் ரிஸ்க் வந்து வாலட்டைல். அதனால பீட்டா வந்து லெஸ் தேன் 1ல இருக்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே சார். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எடுக்கிற ரிஸ்க்கு அவங்க ரிவார்டு எடுத்தாங்களா அந்த ஃபண்ட் மேனேஜர்ன்றது. ஓகே. ஓகே. அது எவ்வளவு ஹையா இருக்கிற வேல்யூ நல்லதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வாங்க. எவ்வளவு வந்து வாலட்டிலிட்டி மேலையும் கீழையும் எவ்வளவு டீவியேட் ஆகுது ஒரு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸுக்கு மேல கீழே எவ்வளவு போகுதுங்க. +10 -10 அப்படி போகுதுங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10ன்னா அதான் அர்த்தம். ஓகே சார். அதே 15 இருந்துச்சுன்னா +15 போகலாம், -15 போகலாம். அது வந்து எவ்வளவு கம்மியா இருந்தா பெட்டர். ஓகே சார். ஓகேங்களா? இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி லார்ஜ் கேப்புக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஃப்ரண்ட் லைன் ஈக்விட்டி, கனரா ரொபேகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப், நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப், இந்த 4 ஸ்கீம் வருதுங்க. ஓகேங்களா? இதுல ஏயுஎம் வைஸ் பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏயுஎம் மென்ஷன் ஆயிருக்கு 23,000 crores இருக்குங்க.
ஆமா ஓகேங்களா? சார். ஸோ அடுத்தது 10,000 ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா 41,269. அடுத்தது நிப்பான் லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா 16,000 சம்திங் வருதுங்க. ஸோ ஓகே. இது வந்து ஏஎம். ஆனா ஏஎம்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். நெறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கு. ஓகே சார். ஓகே. நெறைய ஏஎம் இருந்தா நம்ம வந்து வேற ஸ்கீமுக்கு மாறுறோமான்லாம் கிடையாதுங்க. நெறைய ஏஎம்சிஸ் வந்து அவங்கனாலே மேனேஜ்மென்ட் பண்ண முடியலன்னா லம்ப் சம்ம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எஸ்ஐபிய ரெகுலேட் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. டாடால கூட அந்த மாரி பண்ணியிருக்காங்க ஸ்மால் கேப்ல. எஸ்பிஐ ஸ்மால் கேப்ல கூட அந்த மாரி பண்ணியிருக்காங்க. லம்ப் சம் அலோவ்ட் இல்லன்ட்டு. ஆமா சார். அப்புறம் மிராய் அசெட்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. ஆமா சார். லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஆமா. நீங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அதுக்கப்புறம். கண்டிப்பா சார். ஆமாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து இதுலயே நீங்க ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கு போம்போது டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. நமக்கு எல்லா கேட்டகரியும் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக நீங்க பாஸ் பண்ணிட்டு எஸ்ஐபிக்கு இந்த 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் என்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அதே நீங்க லம்சமா போட்டிருந்தீங்கன்னா 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் என்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்குன்றத பாத்துக்கலாம். இது எல்லாமே பெர்சன்டேஜ்ங்க. ஓகே சார். ஓகே. இப்ப ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப்னு வச்சுங்களேன். இதுல எஸ்ஐபியா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 26% குடுத்திருக்கு. ஆமா சார். ஓகேங்களா? இதே நீங்க லம்சம் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. சோ அதனால தான் நான் சொல்லுவேன் நெறைய டைம்ல பாத்தீங்கன்னா லம்சம் போடும்போது கூட நம்ம வந்து கரெக்டா மார்க்கெட் டைமிங் வச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா? ஸ்டாகர் பண்ணி போடணுமா? 3 மாசமா ஸ்டாகர் பண்ணணுமா? இல்ல 6 மாசமா ஸ்டாகர் பண்ணி போடணுமான்னு நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா சார். அதுவும் வந்து இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. நம்ம லம்சம் போடும்போது கூட ஒரு 50 லட்ச ரூபாய் கையில வச்சிருக்கோம்னா எப்படி நம்ம லம்சமா வந்து ஒன் டைமா போடுறதா ஸ்டாகர் பண்ணி போடுறதான்றது இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஏன்னா அதுலயே ரிட்டர்ன்ஸ்ல வேறுபடும். கண்டிப்பா சார். ஆமாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து மாச சம்பளக்காரங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே கிடையாதுங்க. நீங்க எஸ்ஐபி வந்து கரெக்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஆவரேஜ் எஸ்ஐபி வேல்யூவே நல்லா உங்களுக்கு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்ல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அடுத்தது அடுத்த கேட்டகரி போயிடுவோம். ஓகே சார். லார்ஜ் அண்ட் மிட் கேப். லார்ஜ் அண்ட் மிட் கேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், மஹிந்திரா மனுலைஃப் லார்ஜ் அண்ட் மிட் கேப், மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் அதான் இப்ப நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. மிராய் அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஓகே சார். மோதிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப், டாடா லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஸோ Okay. இதுல இருந்து வந்து 2-3 ஸ்கீமை கூட சூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டர்ஸ். இல்ல Okay. ஏதாவது ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆல்ரெடி இதுல ஏதாவது ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? இதுல இல்லாத ஒரு ஸ்கீம்ல அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுல மாறணும்ன்றதுக்கான அவசியம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ்னா கூட நம்மள ரீச் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுப்போம். கண்டிப்பா சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸி கேப்புங்க. ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில பாத்தீங்கன்னா பிராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப், பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப், பிஜிஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், யூனியன் ஃப்ளெக்ஸி கேப். நான் இதுல போட்டுக்கிறது வந்து எதுவும் ரேங்கிங் வைஸ்லாம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? பிராங்க்லின் தான் நம்பர் 1, ஹெச்டிஎஃப்சி தான் அப்படின்னு கிடையாதுங்க. ஓகே சார். இது ஜஸ்ட் ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல இருந்து எந்த ஸ்கீம் வேணா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 ஸ்கீம்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமா நான் வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஏன்னா நிறைய பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முக்கியமான ஒண்ணு பார்க்கணும் என்னன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் ஆகாம பாத்துக்கணும். கண்டிப்பா சார். ஆமாங்க. ஓகேங்களா? அதனால 1 or 2 ஸ்கீம்ஸ் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டான ஆப்ஷன். அதே மாதிரி இதுலயும் ஏயும் மென்ஷன் பண்ணிருக்கு. எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர்ஸ் லம்சம்க்கும் அதே மாதிரி போட்டிருக்கிறதுனால நீங்க பாஸ் பண்ணிட்டு அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க கம்பேர் பண்ணி இதுல இருந்து ஒரு ஸ்கீமை நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. அடுத்தது ஃபோக்கஸ்ட் ஃபண்டுங்க. இது வந்து நாங்க வந்து குட்டி பிஎம்எஸ்னு சொல்லுவோம். பிஎம்எஸ் போகாம ஏன்னா பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சைஸ் டிக்கெட் சைஸே பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆமா சார். மேனேஜ் அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதெல்லாம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான். அதனால தான் வந்து செபியே வந்து அந்த ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. மினிமம் 50 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நீங்க வந்து பிஎம்எஸ்க்கு போக முடியும். இதே ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும் ஏஐஎஃப்ல பண்ணணும்னு இருந்ததுன்னா 1 crore டிக்கெட் சைஸ். ஓகே. ஓ. ஓகேங்களா? அது வந்து ஹெச்என்ஐஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இதுவே தெரியும் உங்களுக்கு. என்னோட வெல்த் இதோட ஸ்லோகனே பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டரை ஹெச்என்ஐக்கு நம்மள வந்து அவங்கள ஜேர்னி கொண்டு போறதுதான் என்னோட நோக்கங்க. கண்டிப்பா சார். ஆமாங்க. சோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வச்சுக்கலாம் நம்மளோட இதுவை. நம்ம வந்து 1 crore நான் உங்ககிட்ட சொன்ன பாருங்க ஃபாஸ்டா வந்து 1 crore சேர்க்கணும். ஏன்னா 1 crore தான் டைம் அதிகம். கண்டிப்பா சார். ஆமா. உங்களுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் ஒன்னு ஷேர் பண்ணிருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் growth ஃபண்ட். ஆமா சார். ரிலையன்ஸ் நிப்பான் ஷேர் பண்ணிருந்தீங்க. கரெக்ட். ரிலையன்ஸ் growth ஃபண்டுக்கு எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போம்னா எல்லாருக்கும் இந்த நியூ இயர்ல வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ன்றதுக்காக. ஏன்னா இன்னைக்கும் அந்த ஃபண்ட் எக்ஸிஸ்டிங் தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அந்த ரிலையன்ஸ் growth ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் 1 lakh போட்டதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? 22 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து 1 crore இருக்கு. 22 இயர்ஸ் டைம் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல எஸ்ஐபி எதுவுமே பண்ணலங்க. ஒரே ஒரு டைம் லம்சம் போட்டது தான் அந்த 1 lakhங்க. ஓகே சார். 22 இயர்ஸ்க்கு அப்புறம் அது 1 crore ஆச்சு. ஓகேங்களா? இப்ப அதை விட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா அது நிப்பான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க.
டுவெண்ட்டி சிக்ஸ்த் இயர்ல அதாவது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே 1 crore வந்து பாத்தீங்கன்னா 2 crores ஆயிடுச்சு. ஓகே. சோ இத நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 1 crore 22 இயர்ஸ் டைம் பிடிச்சது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அடுத்த 1 crore பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான் டைம் பிடிச்சது. ஷார்ட் டைம்லயே அது அச்சீவ் ஆயிருக்கு. அச்சீவ் ஆயிருக்குது அதே 1 crore. சோ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் ஒரு 500 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 1000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இல்ல 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்றீங்க ஒரு 22 இயர்ஸ்னா போன டைம் ஃபேக்டர் வராது. ஆமா. கண்டிப்பா ஏன்னா சார். வெல்த் ஜெனரேஷன் வெல்த் கிரியேஷன் ஃபார்முலாலேயே பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லயே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில கிடையாதுங்க. கண்டிப்பா சார். ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, மார்க்கெட்டை பொறுத்து ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. ஆனா நம்ம கையில இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃபேக்டர். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது எவ்வளவு காலம்ன்றது போன டைம் வராது. நமக்கு 22 வருஷம் எனக்கு போச்சுன்னா உங்களுக்கு அந்த 22 வருஷம் லாஸ் தான். ஆமா சார். ஓகேங்களா? அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் அந்த 1 crore சேர்க்கிறோமோ அந்த 22 வருஷம் வரைக்கும் வராம ஒரு 15 இயர்ஸ்லயோ 10 இயர்ஸ்லயோ சேர்ந்தோம்னா அந்த 1 crore 2 crore ஆகிறதுக்கும் 2 crore 4 crore ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ இத பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன் உங்களுக்கு. ஓகே சார். சோ ஓகே. இதுல பிஎம்எஸ் நம்ம போக முடியாது, ஆனா நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னைக்கு தேதிக்கு நம்ம ட்ரை பண்ணணும், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபோக்கஸ்டு பிளானை சூஸ் பண்ணலாம். ஓகே சார். இதுல 3 ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். 361 ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட், பிராங்க்லின் இந்தியா ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி, ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ்டு 30. 30. ஓகே சார். ஓகேங்களா? அடுத்தது இஎல்எஸ்எஸ் கேட்டகரிங்க. ஓ. இப்போ வந்து என்ன ஃபோக்கஸ்ட விட இது நான் நிறைய பேருக்கு ப்ரிஃபர் பண்றது இஎல்எஸ்எஸ் கேட்டகரிங்க. ஏன்னா இங்க டாக்ஸ் சேவிங்கும் பண்ணிக்கலாம் அவங்க 1,50,000 வரைக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் இல்லைன்னா வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பண்ணலாம். டாக்ஸ் சேவிங்காக தான் அதை பண்ணணும்னு கிடையாதுங்க. அது ஒரு டெட் மாதிரி எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வேணும் கவர்மெண்டோட இது அதுக்காக நான் போர்ஷன் வைக்கிறேன்னா பரவாயில்லைங்க. ஓகே சார். எனக்கு வந்து 1,50,000 நான் வந்து ஏர்ன் பண்றேன், எனக்கு டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்கு வேணும்னா கண்டிப்பா இஎல்எஸ்எஸ் கேட்டகரி போலாம். இது வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்கிரீனை நீங்க பாஸ் பண்ணிட்டு ஓகே சார். மற்ற கேட்டகரியோட கம்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தெரியும். எஸ்ஐபிலயும் சரி லம்சம்லயும் சரி. ஓகே சார். கண்டிப்பா. எதனாலன்னா மத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிடம்ஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பா சார். இதுல வந்து 3 இயர்ஸ் லாக்இன் கம்பல்சரியா இருக்கிறதுனால யாரும் 3 இயர்ஸ்க்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நல்ல ஒரு அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஹோல்டு பண்றதுக்கான அவருக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுனால அவர் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்றாரு. ஓகே சார். சோ இது நார்மலா எல்லாருமே கண்டிப்பா வச்சுக்க வேண்டிய ஃபண்டுங்க இஎல்எஸ்எஸ் கேட்டகரி. இதுல நம்ம என்னென்ன ஃபண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னா டிஎஸ்பி டாக்ஸ் சேவர், ஓகே. கோட்டாக் டாக்ஸ் சேவர், மோதிலால் ஆஸ்வால் லாங் டர்ம் ஈக்விட்டி, எஸ்பிஐ லாங் டர்ம் ஈக்விட்டி, குவான்டாக்ஸ். இதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸிஸ்டிங் இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்ல 1 or 2 ஸ்கீம்ஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பிங்க பாத்துக்கணும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து சொல்றது எல்லாருமே கண்டிப்பா அவங்கள வந்து அந்த போர்ட்ஃபோலியோ பூஸ்டிங்க்கு வந்து வேல்யூ ஸ்டைல கான்ட்ராஸ்ட் ஸ்டைல் அதுல ஏதாவது ஒரு ஸ்கீமை வச்சுக்கணுங்க. ஓகே சார். இது உடனே ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுங்க, ஆனா கொடுத்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கிறதுல கண்டிப்பா இந்த ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்லயும் வச்சுக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? அதுல நம்ம ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்டெர்லிங் வேல்யூ ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி, நிப்பான் இந்தியா வேல்யூ, எஸ்பிஐ கான்ட்ரா. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மிட் கேப் கேட்டகரி. ஓகே சார். மிட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எடல்வைஸ் மிட் கேப், கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி, நிப்பான் இந்தியா growth, அதுதான் நம்ம இப்ப பேசுனதுங்க. ஆமா சார். அந்த ரிலையன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது மிட் கேப்ல நல்ல ஒரு கேட்டகரி. அது நிப்பான் இந்தியா growth, பிஜிஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப்புங்க. ஓகே சார். ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்மால் கேப்ல கேட்டகரியில பாத்தீங்கன்னா டிஎஸ்பி ஸ்மால் கேப், ஐசிஐசிஐ ஸ்மால் கேப், குவாண்ட் ஸ்மால் கேப். ஓகே சார். பட் டாடா ஸ்மால் கேப். டாடா ஸ்மால் கேப். டாடா ஸ்மால் கேப்ல வந்து ஒரே ஒரு நோட் என்னன்னா இப்போ வந்து அவங்க லம்சம் அக்செப்ட் பண்றது இல்ல. 1 ஜூலை 2023 இருந்து வெறும் எஸ்ஐபி மட்டும் தான் அலோடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க வந்து ஏஎம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றதெல்லாம் பாக்காதீங்க. அவங்க அந்த டிசிஷன் அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த ஏஎம்சி எடுத்துப்பாங்க. கண்டிப்பா சார். நம்ம அங்க ஓபனா இருக்குதுன்னா நல்ல ஸ்கீம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா தைரியமா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கலாம். ஓகே சார். லாஸ்ட் பினிஷிங் முன்னாடி ஒண்ணு சொல்லணும். ஓகே இது எல்லாத்துலயும் இருக்கேன், நான் ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கேன், 30,000 ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் கேப் ஒரு ஸ்மால் கேப்ல 10,000 போட்டுக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் இருக்கும், டவுட் இருக்கும். கண்டிப்பா சார். ஆனா முக்கியமா இதுல வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு தேதியில மிட் கேப்பும் ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்க 30,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற மாதிரி இருந்தா கூட லார்ஜ் கேப்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல அப்படி நீங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து ஒரே ஃபண்ட்ல வச்சுக்க சொல்றேன் நான்.
ஓகே சார். ஓகே. ஃபியூச்சர்ல வந்து மிட், ஸ்மால் வேல்யூஷன் ஓரளவு கம்மியா வரும்போது, அதுல நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல 30,000 போட்டுருக்கு பாத்தீங்களா? அத ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே. மிட்லயும், ஸ்மால்லயும் வேல்யூவேஷனுக்கு ஏத்த மாரி மாத்தி போட்டுக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன்ங்க. ஓகே சார். ஓகே. நம்ம சஜஷன் குடுக்குறோம். நம்ம குடுக்குற சஜஷன். ஓகே சார். ஓகே. சார் ஸோ நான் இன்னொரு ஒரு சார்ட் ஒண்ணு ப குடுத்துருக்கேன் பாருங்க. இது ஆ ஃபண்ட் இந்தியா அவங்க தான் சோர்ஸ்ங்க. ரிசர்ச் ரிப்போர்ட் இது. ஓகே சார். ஓகே. ஓகே. இதுல வந்து நமக்கு வந்து என்ன இவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா, எப்பயுமே நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா, அக்ராஸ் ஆல் மார்க்கெட் கேப் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும். கம்ப்ளீட்டா ஒரு லார்ஜ்ல மட்டும் வைக்கக்கூடாது. இல்ல மிட், ஸ்மால்ல மட்டும் வைக்கக்கூடாதுங்க. ஓகே சார். எதனாலன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸும் ரொட்டேட்ஸ். நீங்க வந்து 2010ல இருந்து 2023 டில் டேட் வரைக்கும் பாருங்க. ஓகே. ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரே கேட்டகரி லீடிங்ல இல்ல பாருங்க. ஆமா சார். அது வந்து டைவர்சிஃபை தான் ஆயிருக்கு. ஆமா. ஒரு டைம் பாத்தீங்கன்னா, மிட் கேப் வந்திருக்கு. அடுத்தது லார்ஜ் கேப். அதுக்கப்புறம் மிட் கேப், லார்ஜ் கேப். ஒரு கன்சிக்யூட்டிவா 2 இயர் பாத்தீங்கன்னா, ஸ்மால் கேப் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது மிட் கேப். திரும்ப ஸ்மால் கேப். கண்டிப்பா சார். அதே ஆமா. மாரி பாட்டம்லயும் பாருங்க, நெறைய டைம் லார்ஜ் கேப்பும் போயிருக்கு, ஸ்மால் கேப்பும் போயிருக்கு. ஆனா ஆமா. மிட் கேப் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு செகண்ட் பொசிஷன் மீடியமாவே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆமா. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா சார். அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே. கரெக்ட்டா வேல்யூவேஷன் மட்டும் நம்ம பாத்துக்கணும். ரொம்ப ஹையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இன்னைக்கு ஓகே. தேதிக்கு மிட்டும், ஸ்மாலா வேல்யூவேஷன் ஹையா இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. அப்ப நீங்க பண்ண வேணான்றது தான் என்னோட கருத்து. ஓகே சார். ஓகே. புரியுது. ஓகேங்களா? புரியுது. லார்ஜ்ல வச்சுக்கங்க. அதுக்காக நான் ரூ. 30,000 பண்றதுக்கு நீங்க பிளானிங்ல இருக்கீங்க. மிட், ஸ்மால் ஹையா இருக்குதுன்னு நான் 30,000 பண்ணல, இப்ப வெறும் 10,000 பண்ணிட்டு இருக்கேன். அது தப்புங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க பண்ணணும். லார்ஜ் கேப்ல பண்ணிடுங்க. ஒரு ஓகே. 6 மாசத்துல நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போறோம். இல்ல இயர்லி ரிவ்யூ பார்க்கும்போது மிட், ஸ்மால்க்கு எது கம்மியா இருக்கோ, இல்ல 2ம் கம்மியா இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம வந்து இதுல இருந்து நம்ம அத மாத்தி ஸ்ப்ளிட் பண்ணி மாத்தி விட்டுக்கலாம். ஆமா சார். கண்டிப்பா. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இத சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட, வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் இந்த மாரி சார்ட்ஸ் இருக்குங்க. வேல்யூலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வேல்யூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நெறைய டைம் குரோத் நல்லா இருக்கும். ஒரு சில டைம் மொமெண்டம் இதுல நல்லா பிக்கப் பண்ணிருக்கும். சோ நம்ம எப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோல டைவர்சிஃபைடா வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே. எல்லாமே நம்ம கவர் பண்ற மாரி வச்சுக்கணும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்க்க போற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கேப். மல்டி ஆமா சார். கேப்ல கூட தைரியமா போட்டுக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ரூ. 30,000 ஸ்டார்ட் பண்ண விரும்புறவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல வைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு மல்டி கேப்ல போட்டுக்கலாம். இல்லன்னா வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல ஒரு 15,000 மல்டி கேப்ல ஒரு 15,000 போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே. மல்டி கேப்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மனுலைஃப் மல்டி கேப், நிப்பான் இந்தியா மல்டி கேப், குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதோட நம்ம அவங்க செலக்ட் பண்றது ஒன் ஸ்கீம் இல்ல 1 ஆர் 2 ஆர் 3 ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு மேல போறவங்கலாம் வந்து கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பிங்க பார்க்க வேண்டியது. அதோட நம்ம இந்த ரெக்கமெண்டட் ஸ்கீமோட இதுக்கு கம்ப்ளீஷனுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார். இப்ப இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பிங்னா, ரிப்பீட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடாது. கரெக்ட்டுங்க. கரெக்ட். இப்ப நீங்க 2 ஸ்கீம் சூஸ் பண்றீங்க, 3 ஸ்கீம் சூஸ் பண்ணீங்கன்னா, அதே ஸ்டாக்ஸ் இதுலயும் ரிப்பீட் ஆயிட்டு, அதுலயும் ரிப்பீட் ஆயிட்டு, இன்னொன்னுல ரிப்பீட் ஆகுதுன்னா, அது ஒர்த் இல்லைங்க. கண்டிப்பா சார். ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் பண்ண மாரி இருக்காது. கரெக்ட். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.